நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை மீட்டெடுத்தவரை ஆராதிப்பது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம். ஆம் ஆண்டவரே, தேவரீர், இவ்வேளையிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய நற்செய்தியை நாங்கள் சங்கீதத்திலிருந்து கேட்க நீர் கொடுத்திருக்கின்ற இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இடைப்படும், அடியேனை மன்னியும், அடியேனை மறையும், நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமேன். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஓகே, என்ன சொல்லணும் நம்ம? ஆம், அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். ஓகே, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆமேன், அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். இது ஒரு சந்தோஷமான ஒரு நாள். நாம் ஆண்டவர் நமக்காக பாடுபட்டு, அவர் சிலுவையில் இல்லை, அவர் மரித்தாலும் உயிரோடு எழுந்தார், ஜீவிக்கின்ற ஆண்டவர். இதனை நாம் கொண்டாடுகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. சமீபத்தில் நான் படித்த ஒரு காரியத்தில் அவர் சொல்லுகிற, அந்த ஆசிரியர் சொல்லுகிற காரியம், கிறிஸ்மஸ் இஸ் செலிப்ரேஷன், ஈஸ்டர் இஸ் டிசைசிவ். கிறிஸ்மஸ் எல்லாருமே கொண்டாடலாம், ஆனால் ஈஸ்டர் தீர்மானிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். இந்த நாள், இந்த சங்கீதம் 118 சொல்கிற பிரகாரமாக, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். This is the day that the Lord has made, let us rejoice and be glad in it. இந்த நாள் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்க அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகள், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு குட்டி ஈஸ்டர். இட் இஸ் அ மினி ஈஸ்டர் இல்லை? அதனால தான் நம்ம லெந்து காலத்தில் கூட பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமைகள் அந்த லெந்து காலத்தில் கிடையாது. அதனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் ஆண்டவரை ஆராதிக்க வரும் பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்கின்றோம் என்பதை உணர்ந்து நன்றி அறிதலோடு ஸ்தோத்திரத்தோடு ஆராதிக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நாம் தொடர்ந்து சங்கீதத்தில் நாம் பார்த்து வருகிறோம். சங்கீதத்தில் நாம் லெந்து காலத்தில் பார்க்கும் பொழுது மனம் வருந்தி ஆண்டவர் இடத்துல பாவம் மன்னிப்பு கோருகிற சங்கீதங்கள், பெனிடென்ஷியல் சாம்ஸ் என்று சொல்லி 7 சங்கீதங்களை பார்த்தோம். இன்றைக்கும் இந்த இன்னொரு சங்கீதம், சங்கீதம் 118, இது திருச்சபைகளிலே இந்த உயிர்த்தெழுதல் திருநாளிலே தியானிக்கப்படுகிற சங்கீதங்களிலே ஒரு முக்கியமான ஒரு சங்கீதம், சங்கீதம் 118. இந்த சங்கீதம் 118 பாஸ்கல் ஹலல் என்ற சங்கீதத்தில் வருக, சங்கீதம் 113 118 சங்கீதம் வரை. இது பஸ்கா பண்டிகை சமயத்தில் இந்த 113 முதல் 118 சங்கீதங்களை அந்த இஸ்ரேல் மக்கள் வாசிப்பார்கள். இதில் அல்லேலூயா என்ற காரியங்கள் வருகிறதுனால இந்த பஸ்கா பண்டிகையில் இதில் வாசிப்பார்கள். ஒருவர் எழுதும்போது சொல்லுகிறார், அப்படின்னா இயேசு சுவாமி கூட இந்த பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கும் பொழுதும் அவரும் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த சங்கீதத்தை வாசிப்பார் இல்லை, இந்த சங்கீதத்தை பாடியிருப்பார். இந்த நாளிலே அந்த சங்கீதத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். குறிப்பாக 3 தலைப்புகளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த சங்கீதம் ஒரு பாடலாக இருக்கிறதுனால இது ஒரு விடுதலையின் பாடல், ஒரு வெற்றியின் பாடல், ஒரு ரட்சிப்பின் பாடல் என்று நாம் பார்க்க போகிறோம். இட்ஸ் a song of deliverance, song of victory and song of salvation. முதலாவதாக நாம் பார்க்க இருக்கின்ற இந்த பகுதி, இந்த ஆண்டவர் பாடின இந்த சங்கீதங்களிலே ஒரு சங்கீதமாக இருக்கின்ற இந்த சங்கீதம் 118. இந்த 118வது சங்கீதத்தினுடைய பின்னணியை நமக்கு அவ்வளோ தெரியாது. ஆனால் இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் பார்க்கும் பொழுது 118வது சங்கீதம் 5வது வசனம் ஒரு வாசிங்க. Out of my distress I call on the Lord, and the Lord answered me and set me free. நெருக்கத்திலிருந்து நான் கூப்பிட்டேன். இந்த சங்கீதக்காரன் இந்த
வார்த்தையை சொல்லும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு நெருக்கத்திலிருந்து அவர் கூப்பிட்டார். இஸ்ரேல் மக்களுக்கு இந்த நெருக்கம் என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய எண்ணம் என்னென்றால், அவர்கள் எகிப்து தேசத்தில் அவர்கள் அடிமையாக இருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டம் ரொம்ப ஒரு விசாலமான ஒரு காலம் கிடையாது, அது நெருக்கமான ஒரு சூழ்நிலை. அப்பேற்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவர் அவர்களை விடுவித்து அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் விசாலத்திலே கொண்டு வந்து வைத்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட நெருக்கத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிறீர்களோ இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு சிலர் இந்த நாளிலே ஈஸ்டர் கொண்டாட வந்திருந்தாலும் மனதுக்குள்ளாக ஏதாவது ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை, ஒருவேளை வேலையின் பாரம், வேலையை குறித்த கவலைகள், குடும்பத்தை குறித்ததான கவலை, பிள்ளைகளை குறித்ததான கவலை, நிச்சயமற்ற ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. we are living in an okay thank you அவங்க வந்து நம்முடைய சர்ச் மெம்பர் தான். நீங்கள் அவங்களே பார்த்துட்ருக்கணும். நான் பார்க்குறேன் எல்லாரும் அவங்களே பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, என்ன பார்த்துட்டிங்களா? ஓகே, now you can listen to the word of God. ஓகே, நெருக்கத்தில் எப்பேற்பட்ட ஒரு நெருக்கம், எப்பேற்பட்ட ஒரு நெருக்கத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு சிலருக்கு நெருக்கம் என்பது பயம், அடுத்தது என்ன நடக்குமோ தெரியாது, ஒரு பயமான ஒரு நெருக்கம். இன்னும் ஒரு சிலருக்கு பார்க்கும் பொழுது குற்ற உணர்வு உடைய நெருக்கம். பிசாசானவன் நீ செய்த பாவம், நீ செய்த பாவம் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறான், குற்ற உணர்வினுடைய ஒரு பாவம். அநேக நெருக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த நெருக்கத்தை நாமே சுமந்து கொண்டு போனால் அது பாரம். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அந்த நெருக்கமான சூழ்நிலையில ஆண்டவரைட்டு விலகி போல, ஆண்டவரை நான் கேள்வி கேட்கல, ஆனால் அந்த நெருக்கமான சூழ்நிலை என்ன பண்ணேன், நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன். இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். சோர்வுற்று போகிறது ரொம்ப சுலபம். நெருக்கமான சூழ்நிலைகள், இடுக்கமான காரியங்கள், கடினமான காரியங்களில் சோர்வுற்று போகிறது சுலபம். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். குறிப்பாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஏசாமி வந்து அந்த கல்லறையில் இருக்கும் பொழுது அது நெருக்கமான ஒரு காரியம். ஆனாலும் ஆண்டவருடைய காரியத்தில் பார்த்தீங்கன்னா, பெரிய வெளி அவர் அன்று சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணார். அடுத்தது உயிரோடு எழுந்தது. அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன பண்ணி கொண்டிருந்தார்? What was Jesus doing in between this Good Friday and Easter? Was he just resting in the grave? Ella? He was doing his work. He was still doing. He went and released those souls in the prison. ஆண்டவர் செய்கின்ற காரியம் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய நெருக்கமான சூழ்நிலையில ஆண்டவர் கிரியை செய்கிறார். When you go through distress, please take this: the Lord is working in your life. சோர்வான இடுக்கமான நேரத்தில் ஆண்டவர் கிரியை செய்கிறார். அந்த சோர்வான இடுக்கமான நேரத்தில் மாத்திரம் ஆண்டவர் வைக்கல. இந்த சங்கீதக்காரன் சொல்றது போல விசாலமான இடத்துல கொண்டு வந்து நிற்கிறார். நிச்சயமாக காலங்களை, நேரங்களை மாற்ற வல்லவர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் மக்களை விடுவித்தார். இந்த இஸ்ரவேல் மக்கள் காத்து கொண்டு இருந்தாங்க, எங்களுக்கு ஒருவர் வந்து விடுவிக்கிறவர் வருவார், எங்களை விடுவிப்பார் என்று. ஆண்டவர் அனுப்பினார், விடுவித்தார். அதற்கு பிற்பாடும் இந்த இஸ்ரவேல் மக்கள் மேசியா வருவார் என்று காத்து கொண்டிருந்தார்கள். அநேக காலங்களுக்கு பின்பாக மேசியா வந்தார், மேசியா விடுதலையை கொடுத்தார். ஆனால் இந்த மக்கள் எதிர்பார்த்த விடுதலை கிடையாது. Jesus came, the Messiah, he delivered. Jesus the only deliverer, and he did, but it's not the way the people expected. மக்கள் எதிர்பார்த்த ஒரு விடுதலை அல்ல. அவர் விடுவித்தார். கொடூரமான காரியங்களிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகின்றவராக இருக்கின்றார். இந்த ஆண்டவர்
விடுவிக்கின்ற ஆண்டவர். இந்த மேசியா அவரை நிராகரித்ததுனால நான் விடுவிக்க மாட்டேன்னு சொல்லலை. அவருடைய விடுதலையானது எல்லோருக்குமே அவர் விடுவிக்கின்றார். இந்த சங்கீதத்தில் இவர் நிராகரிக்கப்படுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது இந்த சங்கீதம் 118:22 வாசிங்க. The stone that the builders rejected has become the cornerstone. This is the Lord's doing. It is marvelous in our eyes. நிராகரிக்கப்பட்டு, நீங்கள் நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? Have you been rejected? Things which you have not done, but people has blamed you. மக்கள் உங்களை குற்றப்படுத்தி, இல்லை நீங்கள் செய்த காரியமாக கூட இருக்கலாம், உங்களை தாழ பார்த்து உங்களை நிராகரித்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையா? இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகள் உலகத்தாரால் தள்ளப்படலாம், உலகத்தாரால் ஒதுக்கி வைக்கப்படலாம், ஆனால் தூக்கி நிறுத்தி வைக்கின்றவர் நம்முடைய ஆண்டவர். அதை பார்க்கும் பொழுது யார் இந்த காரியத்தை செய்தா? என்னால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையாச்சே. இந்த இஸ்ரேல் மக்கள் தங்களால் விடுவித்து கொள்ள முடியாது. The Israelites can never deliver themselves and they were looking for a Messiah. தங்களை விடுவித்து கொள்ள முடியாது என்பதை நன்கு அறிந்திருந்தார்கள். அதனால் காத்து கொண்டு இருக்கிறார்கள். அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு சில காரியங்களிலிருந்து என்னால் வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றேனே என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் தூக்கி எடுக்கின்றவராக இருக்கின்றார். அதை பார்க்கும் பொழுது அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு எப்படி இருந்துச்சா? ஆச்சரியம், எப்படி இது நடந்தது? How it happened? Till yesterday it was like Good Friday, there is nothing. It was so dark. I'm the grave. But now resurrected, a new life. இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவனால மாத்திரமே இதை செய்ய முடியும். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நிராகரிக்கிறவர்கள் இந்த சந்தோஷத்தை இழந்து போகிறார்கள். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இந்த நித்திய சந்தோஷத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள். ஆண்டவர் விடுவிக்க வந்தவர், இன்றைக்கும் சரி நம்மை விடுவிக்கின்ற ஆண்டவர். எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அவர் விடுவிக்க வல்லவர். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் விடுவிக்கின்றார். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற போல விடுவிக்கின்றார். எப்படி விடுவித்தார்? உங்களையும் என்னையும் எப்படி விடுவித்தார்? அவருடைய சிலுவை பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், இதிலே நம்மை விடுவித்த ஆண்டவர். இந்த ஆண்டவரை விடுதலையின் பாடலோடு அவரை நாம் ஆராதிக்க அழைக்கப்படுகின்றோம். விடுவிக்கின்ற ஆண்டவர். அடுத்ததாக இந்த பாடலில் பார்க்கும் பொழுது வெற்றியின் ஒரு பாடலாக இருக்கின்றது. சங்கீதம் 118:12 வசனம் வாசிங்க. இங்கே இந்த 12வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய நிலையை சொல்லுகிறார். ஆரம்பத்தில் சொல்லும் போது நெருக்கமான ஒரு சூழ்நிலை சொல்லுகிறார். ஆண்டவர் விசாலமான ஒரு இடத்துல கொண்டு வருவேன். இப்பொழுது திருப்பியும் அவர் சொல்லுகிறார், அவருடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னா, அந்த நெருக்கத்தில் இருந்துச்சுன்னா தேனீக்களால் சூழப்பட்டது. தேனி எப்போ நம்மளை சூழ்ந்து கொள்ளும்? நம்ம போயிட்டு அந்த தேன் கூட டிஸ்டர்ப் பண்ண முடியும். அப்போ அந்த தேனி ஒரு தேனியாக வராது, கூட்டமாக வரும். அந்த தேனி கூட்டமாக வரும் பொழுது அமைதியாக வராது. அந்த தேன் கூட்டமாக வரும்போது ஒரு பஸ்ஸிங் சவுண்ட் இருக்கும்ல, எல்லாமே ஒரு தேனில் நிறைய தேன் வரும் பொழுது எல்லாம் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறது, என்னுடைய நிலை அப்படியாக இருந்தது. நெருக்கத்தில் இருந்தேன். இந்த தேனிகளுடைய எதிரிகள் எல்லாம் இதான் சந்தர்ப்பம், சூழ்நிலையை சொல்லிட்டு எல்லாருமே என்னை சூழ்ந்து கொண்டு ரீங்காரம் இட்டு கொண்டு என்னை தாக்கும்படியாக வருகிறார்கள். நான் என்ன ஆவேன்? அதே வசனத்தில் பார்க்கும்போது 12வது வசனம், தேனீக்களைப் போல என்னை வளர்ந்து கொள்ளுகிறார்கள்,
முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். என்னை தாக்கும்படியாக அநேகர் பல இடங்களிலிருந்து வருவார்கள். ஆனா என்ன நடக்கும்? முள்ளில் பற்றின ஒரு நெருப்பை போல. முள்ளுடைய காரியம் குத்துகிறது, இல்லை நம்ம குத்திடும். ஆனால் அந்த முள்ளை நெருப்புனால எரிஞ்சிட்ட பிற்பாடு அந்த முள்ளுக்கு எந்த சக்தியும் கிடையாது. அந்த முள் தொட்டா கூட என்ன ஆகிடும்? எல்லாம் படப்படன்னு கீழே விழுந்துடும். அப்போது இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியம், நெருக்கத்தில் இருந்த என்னை விசாரத்தில் கொண்டு வந்தீர் ஆண்டவரே, ஏதோ தேனீக்களை போல வருகிறார்கள், என்ன அவர்களால் தாக்க முடியாது. அவர்கள் எப்படின்னா இந்த முல்லை போல ஒன்றும் இல்லாமல் போய்விடுவார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அநேக காரியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக வந்தது. அவரை சிலுவையில் அறைந்தார்கள், உண்மை. அவர் சிலுவையிலே மாண்டார், உண்மை. அவரை கல்லறையிலே வைத்தார்கள், உண்மை. ஆனால் மரணம் அவரை மூடி வைக்க முடியாது, கல்லறை அவரை மூடி வைக்க முடியாது. கல்லறைக்கு அந்த வல்லமை கிடையாது. ஆனால் தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பவுல் அங்கே 1 கொரிந்தியர் எழுதுறாரு, மரணமே உன் கூரெங்கே? இந்த தேனீக்கள் வரும் பொழுது இந்த தேனீக்களுக்கு ஒரு கொடுக்கு இருக்கும். அந்த தேனீக்கள் அந்த கொடுக்கை வச்சு கொட்டுனாதான் நமக்கு அந்த வலி. இந்த தேனீக்களுக்கு அந்த கொடுக்கு உடைக்கப்பட்டது. அப்போ இந்த தேனி வரும்போது எப்படின்னா சாதாரணமாக வராது, அதே மாதிரி ஒரு சத்தத்தோடு தான், ஒரு ரீங்காரத்தோடு, வித் பஸ்ஸிங் சவுண்ட் they will come around. ஆனால் they lost their sting. They can't sting us. உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்கள், பாடுகள், பயங்கள், சோர்வுகள் நம்மை தாக்குவது போல வரும். அவைகளுக்கு பலன் கிடையாது, பலனற்று போனவைகள். உடைய வாழ்க்கையில பயத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் இருக்கலாம். இவைகள் நடந்து விடுமோ, இல்லை நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாமவே நினைத்து கொள்ளலாம். இட் வில் ஹேப்பன், இட் மே ஹேப்பன் கிடையாது, இட் வில் ஹேப்பன் அப்படின்னு நினைச்சு கொள்வோம். ஆனால் அது உண்மை கிடையாது. அவைகள் தேனீக்களை போல கொட்டும்படியாக உங்களிடத்துல வரலாம், ஆனால் செயல் இழந்தவைகள். It can't sting you, but it can threaten you. சூழ்நிலைகள் நம்மை பயப்படுத்தலாம், இல்லை? குடும்பத்தின் காரியங்கள், மீண்டுமாக இந்த நாட்களில் வேலையின் காரியங்கள் பார்க்கும் பொழுது, அந்த வேலையினுடைய பலுவை பார்க்கும் பொழுது ஒரு சிலர் ஐயோ விட்டுட்டு போயிடலாமா, விட்டுட்டும் போக முடியாத ஒரு சூழ்நிலை, இல்லை? விட்டுட்டு போகலான்னு நினச்சா கூட விட்டுட்டும் போக முடியாத ஒரு சூழ்நிலை. பயம் வருத்தம், அவைகள் ஒன்றுமல்ல. பயந்து போகாதீர்கள். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இவைகளை மாற்ற வல்லவராக இருக்கின்றார். இந்த இடத்துல இந்த சங்கீதக்காரன் சங்கீதம் 118 3 இடத்துல அவர் இதே காரியத்தை சொல்லுகிறார். 10வது வசனம், எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன். 11வது வசனம், என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே எப்படி சங்கரிப்பேன், எப்படி மேற்கொள்வேன்? கர்த்தருடைய நாமத்தினால. By the mighty name of a Lord. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், உன்னத நாமம். அந்த நாமத்தை கொண்டு என்ன பண்ணுவேன்? சங்கரிப்பேன். சோர்ந்து போக வேணாம், பயந்து போக வேணாம். இவைகள் நம்மை மிரட்டுகின்ற காரியமாக தான் இருக்கின்றது. மிரட்டுகின்ற காரியங்களால நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. தேனீக்களை போல இவர்கள் வருவார்கள், ஆனால் ஒன்றும் இல்லாமல் போவார்கள். சிலுவையிலே ஆண்டவர் செய்த காரியம், உயிர்த்தெழுதலிலே ஆண்டவர் செய்த காரியம் என்ன? பாவம், பிசாசு, மரணம், இவைகளை ஜெயித்தார். அந்த இஸ்ரேல் மக்கள் அங்கே எகிப்தில் இருக்கும்போது, அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு நன்றாக தெரியும் தங்களால் தங்களையே விடுவித்து கொள்ள முடியாது. அப்பொழுது வெளியேந்து ஒரு வர வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நமக்கு நன்றாக தெரிய வேண்டிய ஒரு காரியம் என்னென்றால், பாவம்,
பிசாசு, மரணம் இவைகளை நம்மளால ஜெயிக்க முடியாது. You can't go and fight with Satan. Is Satan powerful or you powerful? Sometimes people play, இல்லை ஒன்றுமே இருக்காமல் இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, இது பிசாசுனுடைய காரியம். பிசாசு யோசிப்பான், டே நான் சும்மா தான் உட்காந்துருந்தேன், ஏன்டா என்ன நோண்டுறீங்க? இல்லை, the devil is powerful, but we think we can overpower. No, only with Christ. Only Christ can do it, and that is what he did. பிசாசை மேற்கொண்டவர் அவர். சாவை நம்மளால் மேற்கொள்ள முடியுமா? இன்னைக்கு உலகத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் வந்து 200 years கிட்ட இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் எந்த இதில் தைரியத்தில் சொல்லிட்டு இருக்கிறாருன்னு தெரியல, தைரியமாக சொல்கிறாரு அவர். நிறைய பேர் வந்து சாவை மேற்கொள்ள முடியும் பார்க்குறாங்க, முடியாது. சாவை தள்ளி வேணால் போடுறதுக்கு கொஞ்சம் முயற்சிக்கலாம், ஆனால் மேற்கொள்ள முடியாது. பாவத்தை வெல்ல முடியுமா? ஒன்றில் வென்று அடுத்ததில் என்ன பண்ணுறோம், விழுந்து கொடுக்குறோம். இவை மூன்றையும் வெல்ல வல்லவர் நம்முடைய ஆண்டவர் இவர் மாத்திரமே. அவர் நம்மோடு இருக்கின்றார். நம்மை சுற்றிலும் இருக்கின்ற நமக்கு இருக்கின்ற எதிரிகள் இந்த தேனீக்களை போல வருவதாக இருக்கின்றது. அப்போ நம்முடைய எதிரி யார்? ஹூஸ் அவர் எனிமி? ஹூஸ் யோர் எனிமி? நான் ஒரு சபையில் சொல்லும் பொழுது அவர் திரும்பி அவருடைய மனைவியை பார்க்குறாரு. யார் எனிமி தெரில, வீட்டில் தான் சண்டை போட்டு வந்திருப்பாங்களான்னு தெரில. சம்டைம்ஸ் வி திங்க்ல த ஃப்ளஷ், நம்மளுடைய கூட இருக்காங்க, வேலை செய்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க, இல்லை உறவினர், இவர்கள் தான் எதிரிகள் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இல்லை, மாம்சம் அல்ல. என்ன நமக்கு எதிரின்னு சொல்கிறாரு? த பிரின்சிபாலிட்டிஸ், ரைட்? இவைகள் ஆவிகள், இவைகள் எதிரிகளாக இருக்கின்றது. இந்த சாத்தானானவன் இந்த தேனீக்களை போல, இந்த 1 பேதுருவில் சொல்கிற காரியம், இந்த தேனீக்களை போல அப்படி வரானா, அமைதியாக வரல, கர்ஜிக்கின்ற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் நம்ம சுற்றி திட்டி வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். இந்த பிசாசானவன் தந்திரமாக திட்டங்களை போடுகின்றான். இந்த தந்திரமான திட்டங்களுக்கு நாம் விழும்போது அந்த பாவத்தினுடைய சம்பளமாகிய மரணத்தை நாம் அனுபவிக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இவை எல்லாவற்றையும் தோற்கடித்த ஆண்டவர். இவைகளை நம்மால தோற்கடிக்க முடியாது. கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்து இவைகளை தோற்கடித்தார். இப்பொழுது இவைகளெல்லாம் என்னன்னா, இந்த பாவம் பிசாசு மரணம்னா என்னன்னா, தோற்கடிக்கப்பட்டவைகள். தோற்கடிக்கப்பட்டவைகள் எப்படின்னா, கொடுக்கை இழந்தை தேனியை போல என்ன பண்ணுது, சத்தம் போட்டுக்கிட்டு நம்மளை மிரட்டிக்கிட்டே இருக்கு, நம்மளை பயமூத்தி கொண்டே இருக்கின்றது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இவைகளை பார்த்து பயப்பட தேவையில்லை. இவைகளில் எதை, இந்த 3ல் எது ரொம்ப பயப்படுறோம் பாருங்க, சொல்லுங்களேன். இது 3ல் எதில் ரொம்ப பயம்? பாவத்துக்கு பயப்படுறோமா? சர்ச்சில் உட்காந்து போய் சொல்லக்கூடாது. பிசாசுக்கு பயப்படுறோமா? ஏதோ ஒரு அளவுக்கு. மரணம் பயம் உண்டு. மரணத்தை பார்க்கும் பொழுது அந்த செய்தியை கேட்டால், ஐயோ டாக்டர் வந்து கொஞ்சம் அப்படி யோசித்து பேசினார்னாலே பயந்து போயிடும். மரணத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை. மரணம் நம்மை ஒன்று செய்ய முடியாது. மரணத்தை வென்ற ஆண்டவர். எனவே இவைகள் 3ம் தோற்கடிக்கப்பட்டவைகள். தோற்கடிக்கப்பட்டவைகளை பார்த்து வெற்றி சிறந்த ஆண்டவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நீங்களும் நானும் வெற்றி சிறந்த ஆண்டவருடைய பிள்ளைகள். வெற்றியின் பாடலை பாடிக்கொண்டு இருக்கும் பொழுது தோற்கடிக்கப்பட்டவைகளை பார்த்து பயப்பட தேவையில்லை. விடுதலையின் பாடலை பாடுகின்றோம், வெற்றி சிறந்த பாடலை பாடுகின்றோம். 3ஆவதாக நாம் பார்க்கின்ற காரியம், ரட்சிப்பின் பாடலை பாடுகின்றோம். ரட்சிப்பின் பாடலை. அநேக சமயத்தில் மக்களுடைய காரியம் வந்து
எப்படியாவது கஷ்டத்திலிருந்து பாவத்திலிருந்து நானா ஏதாவது செஞ்சு அதிலிருந்து வெளியே வந்துடணும். I want to do something so that I can come out of my problem or I can come out of my sin. இப்படியாக காரியங்களை ஈடுபட்டு செய்யும் பொழுது அநேக சமயத்தில் நிறைய குழப்பங்களுக்குள்ளாக போகிறார்கள். ஒரு சிலருக்கு என்னத்துக்காக ரட்சிப்பு அப்படின்னா என்ன? What is salvation? Why I should be saved? Who cares whether I am saved or not? இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற அநேக மக்கள் எத்தனை கிறிஸ்தவர்கள் என்று தெரியாது, எத்தனை திருச்சபைக்கு வர கிறிஸ்தவர்கள் என்று தெரியாது. ரட்சிப்பு என்றால் என்ன தெரியுமா? ரட்சிப்பு அவசியமா? நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், ஒரு நாள் முடிஞ்சிடும், அவ்வளோதான். அப்படியான வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல. ஆண்டவர் மீட்டெடுக்கின்றவராக இருக்கின்றார். இந்த ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்கும் பொழுது இது நம்முடைய செயல் அல்ல, இது அவர் செய்கின்ற காரியம் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த சங்கீதக்காரன் 118வது சங்கீதத்தில் 14வது வசனம் வாசிங்கம்மா. The Lord is my strength and my song. He has become my salvation. என் ரட்சிப்புமானவர். அப்பொழுது நான் என்ன பண்ண வேண்டும்? என்னுடைய பலன் அல்ல, கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர். என்னை ரட்சித்து மீட்கின்ற யார் என்றால் அவர்தான். வேற யாராலையும் என்னை மீட்க முடியாது. ரத்தம் சிந்தி சம்பாதித்தவர் ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அவர் ஒருவரால் தான் என்னை மீட்டெடுக்க முடியும். என்னை மீட்டெடுத்த இந்த ஆண்டவர், அவரோடு நான் இருக்கும் பொழுது நான் என்ன செய்யணும், என்ன செய்ய முடியும் நம்மளால? 15வது வசனம் வாசிங்க. Glad songs of salvation are in the tents of the righteous. What does it mean, tent? Tent of the righteous. நீதிமான்களின் கூடாரம். எது நீதிமான்களின் கூடாரம்? சொல்லுங்க, எது நீதிமான்களுடைய கூடாரம்? ஓகே, இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம், அதுவும் நமக்கு நன்றாக தெரிந்துதான். சங்கீதம் 116, சங்கீதம் 116 12-13. ரட்சிப்பின் பாத்திரம். ரட்சிப்பின் பாத்திரம் என்ன? ரட்சிப்பின் பாத்திரம் என்ன? The cup of salvation. ஒருவர் இதை குறித்து அவர் எழுதும்போது சொல்லுகிறார், the tent of righteous is we are the one. ரட்சிப்பின் பாத்திரம் யாருன்னா நாம தானா. ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். ஆண்டவர் இந்த கூடாரம் எல்லாம் நம்மெல்லாம் யாரு? என்ன பாட்டு அது? கூடாரவாசிகள். ஓகே, நாம ஆண்டவருடைய இந்த மகிமையின் இந்த பாடலை, ரட்சிப்பின் பாடலை, இந்த சந்தோஷத்தை தரித்து கொண்டவர்களாக நாம வாழ ஆண்டவர் அழைக்கின்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எப்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும்? உயிர்த்தெழுந்த ஆண்டவனுடைய பிள்ளைகள் எப்படியாக இருக்க வேண்டும்? பயந்து துவண்டு போயிருக்கிற பிள்ளைகளா? வெற்றி சிறந்த ஆண்டவர் நம்மை விடுவிக்க வல்லவர் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த சங்கீதம் 118 நீங்கள் உங்களுடைய பைபிளை எடுத்து பாருங்க. முதல் வசனமும் கடைசி வசனமும் 29வது வசனமும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். 118:1 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 29 கர்த்தரை துதியுங்கள். ரெண்டு சைட்லையும் அவர் சொல்லுகிறார்னா, கர்த்தர் நல்லவர், என்ன இருக்கா? அவருடைய கிருபை. அவருடைய கிருபை எப்போ இருக்கு? என்றும் உள்ளது. ஆண்டவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த இடத்துல பழைய ஏற்பாட்டில் எபிரேய மொழியில் பயன்படுத்துகிற வார்த்தை ஹெசத் அப்படின்ற ஒரு வார்த்தை.
இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா த ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் இல்லை. ஸோ ஸ்டெட்ஃபாஸ்ட்ன்ற வார்த்தையை கரெக்டாக தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் என்ன சொல்லலாம்? என்னம்மா? நிபந்தனையில் நிரந்தரமான மாறாத உண்மையுள்ள அன்பு, ஆண்டவருடைய அன்பு. அந்த ஹெசத்ன்ற வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கையின் அன்பு. யார் உடன்படிக்கை செஞ்சா? யார் உடன்படிக்கை செஞ்சா? அவர் செஞ்சாரா? நாம செஞ்சோமா? அவர் செய்த உடன்படிக்கைக்கு அவர் எப்பொழுதும் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். அந்த உடன்படிக்கையை அவர் அந்தந்த நாட்களிலே நேரத்திலே நிறைவேற்றுகிறார். இந்த கிறிஸ்துவாகிய தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்முடைய பாவங்கள் சுமந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க செய்தார். நம் மீது பாராட்டுகிறவருடைய அவருடைய அன்பு மாறாததாக இருக்கின்றது. நாம மரித்து போனவர் ஒருவரை ஆராதிக்கல, உயிரோடு இருக்கின்ற ஆண்டவரை ஆராதிக்கின்றோம். அப்பொழுது நம்ம இடத்துல இந்த சங்கீதக்காரன் போல நம்ம இடத்துல என்ன இருக்கணும்னா விடுதலையின் பாடல்கள். We too should be singing songs of deliverance. We should be singing songs of victory. எதிலிருந்து victory? எதிலிருந்து வெற்றி? பாவம், பிசாசு, மரணத்திலிருந்து வெற்றி கொடுத்தாரு. ரட்சிப்பின் பாடல்களை பாட அழைக்கப்படுகின்றோம். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒரு புது வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கின்றார். தோல்வியின் வாழ்வு அல்ல. It is not a life of failure. That is what some of them, they will point at you and say, you are a failure. Some will say, you are a disgrace. No, you are not a disgrace. ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள், வெற்றி சிறந்த ஆண்டவருடைய பிள்ளைகள். வெற்றியின் வாழ்க்கையை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. நெருக்கத்தில் இருக்கும் பொழுதும் ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? விசாலத்தில் கொண்டு வந்து வைக்க முடியும். விசாலத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் செய்ததல்ல, இது அவர் செய்தது. அவருடைய நாமத்தினால நாம் மீட்கப்பட்டிருக்கின்றோம். நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை மீட்டெடுத்த உம்முடைய அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். தகுதியற்றவர்கள் ஆண்டவரே நாங்கள். உம்மை விட்டு விலகி போனோம். எல்லாவற்றையும் இன்றைக்கு நாங்கள் கேட்ட காரியங்கள் எதுவுமே புதுதல்ல. இவைகள் எல்லாவற்றையும் பல முறை ஆண்டவரே நாங்கள் கேட்டிருந்தாலும் அநேக சமயங்களில் ஒரு சில காரியங்களுக்கு நாங்கள் பயந்து போகிறோம். குற்றப்படுத்தப்படும் பொழுது ஆண்டவரே அந்த குற்ற உணர்வு எங்களை தாக்குகிறது. ஆண்டவரே, எங்களால் எழுந்து நின்று சொல்ல முடியல, வெற்றி சிறந்த ஆண்டவரின் பிள்ளை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டவன். இந்த ஒரு உறுதியை ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உறுதியோடு ஆண்டவரே பாவத்தை விட்டு விலகவும் வெறுக்கவும் பாவத்தை அருவருக்கவும் ஆண்டவரே பாவம், பிசாசு, மரணம் இவைகளை கண்டு பயப்படாமல், இந்த உலகம் சொல்லுகிற காரியங்களை கண்டு பயப்படாமல் ஆண்டவரே நீர் எங்களுக்காக செய்தீரே, அதை நாங்கள் எண்ணி பார்த்து நன்றி அறிதலுள்ள பிள்ளைகளாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக ஜீவிக்க ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் வழி நடத்தியருளும். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென்.